ஆரம்ப காலகட்டத்துல இவர் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் எடுத்த விடாமுயற்சினால இவர் எந்த அளவு உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்றத பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த ஷோவை நாங்க பண்றோம். இந்த தலை போல வருமா ஷோவை எவ்ரி வீக் ஃப்ரைடே கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை. விஸ்வாசம் படம் அஜித் சாருடைய நடிப்புல பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்த படம். இந்த படம் இதுவரைக்கும் வெளியான தமிழ் படங்கள்லேயே தமிழகத்துல அதிகம் வசூல் செய்த படமாகவும் அமைஞ்சிருக்கு. இப்போ தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல இந்த படத்திற்கான 50வது நாள் சிறப்பு காட்சிகள் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. சென்னையில மட்டுமே 10 திரையரங்குகள்ல விஸ்வாசம் படம் 50வது நாள் சிறப்பு காட்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம். தற்போது சென்னையில் உள்ள ரோகிணி திரையரங்குகள்ல 50வது நாளுக்கு அதற்குள்ள 1500 டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டதாம். இதை அந்த திரையரங்கு உரிமையாளரை ட்விட்டர் பக்கத்துல அபிஷியலா வெளியிட்டிருக்காரு. நம்ம அஜித் சார் விஸ்வாசம் படத்தை அடுத்து வினோத்துடைய டைரக்ஷன்ல போனி கபூருடைய தயாரிப்புல தலா 59 அப்படின்னு அழைக்கப்படுற படத்துல நடிச்சிட்டு வராரு. வித்யா பாலன், சாரதா ஸ்ரீநாத், ரங்கராஜ் பாண்டே, இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், அர்ஜுன் சிதம்பரம், அஸ்வின் ராவ், சுதீஷ் சங்கர் உள்ளிட்ட பல பேரும் இந்த படத்துல அவருடன் இணைஞ்சு நடிக்கிறாங்க. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஹைதராபாத்ல உள்ள ராமோஜிராவ் பிலிம் சிட்டில இப்போ நடந்துட்டு வருது. ராமோஜிராவ் பிலிம் சிட்டில மம்முட்டியுடைய மரைக்கார், அரபிக்கடலின் சிம்ஹா படப்பிடிப்பும், பிரபாஸுடைய சஹா படப்பிடிப்பும் நடந்துட்டு வருது. ஏற்கனவே மோகன்லால் படப்பிடிப்பிற்கு சென்று அஜித் சார் அங்கு கலந்து பேசிய புகைப்படங்களும் இணையதளங்களை வைரலானதை அடுத்து அதை தொடர்ந்து பிரபாஸ் படப்பிடிப்பிற்கும் அஜித் சார் சென்று சந்தித்து ரொம்ப நேரம் பேசியிருக்காராம். ஆனா இந்த புகைப்படங்கள் இணையதளங்கள்ல தற்போது வரை வெளியாகல. நம்ம அஜித் சார் தமிழ்ல பில்லா படத்தை நடித்தது போல தெலுங்குல பிரபாஸ் பில்லா படத்துல நடிச்சார் அப்படின்றத கண்டிப்பா இங்க பதிவு செஞ்சே ஆகணும். இதை தொடர்ந்து இவர்கள் இருவருமே ஒரு புதிய பிரம்மாண்ட படத்துல இணைய போவதாக பல தகவல்களும் வெளியாச்சு. தற்போது ஒரு மாசான தகவல் வெளியாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா, நேற்று நடந்த படப்பிடிப்புல நம்ம தல அஜித் சார் 10 நிமிட காட்சியை சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்காராம். இவர் இந்த ஷாட்டை முடித்ததும் படக்குழுவில் இருந்த அனைவருமே மிரண்டு போயிருக்காங்களாம். அஜித் சார் மகா நடிகன் அப்படின்றது தெரியும், ஆனா இந்த அளவிற்கு அப்படின்னு எல்லாரும் வாய்ப்புல இருந்து பார்த்திருக்காங்க. இந்த படத்துல அஜித் சாருக்கு வக்கீல் வேடம் அப்படின்றதுனால கண்டிப்பாக அந்த 3 பெண்களுக்காக வாதாடும் காட்சியாகத்தான் இது இருக்கும் அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு வராங்க. இதற்கு முன்னாடி இவர் பல படங்கள்ல நீளமான காட்சிகள் நடித்து அசத்தி இருப்பாரு. இந்த முறை ஆனா 10 நிமிடம் காட்சிகள். இந்த தகவலை ஒரு ஆங்கில தலைமை வெளியிட்டிருக்காங்க. தல போற வேகத்தை பார்த்தா அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்தை ரிலீஸ் செய்யாம விடமாட்டார் போல. ஆனா இந்த படத்துடைய ரிலீஸ் செய்தி தள்ளி போவதாக ஒரு சில தினங்களாகவே இணையதளங்கள்ல பல தகவல் உலா வருது. இது உண்மையான தகவலா இல்லை போலியானவையா அப்படின்றத படக்குழுவே உறுதி செஞ்சா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். 10 நிமிட காட்சியை நம்ம தல அஜித் சிங்கிள் டேக்ல முடிச்சிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல, கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். நாங்கள் எங்கள் சேனல் மூலியமாக அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம். நீங்களும் உங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல விஷ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட் மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.